பல்டி. இது ஒரு காதல் கதை. ஒரு செயலுக்கு எதிராக செயலை செய்வதும், ஒரு சொல்லுக்கு எதிரான சொல்லை சொல்வதும், சொன்னதை உடனே மாற்றிச் சொல்வதும் சிகனுக்கு பிடித்தமான ஒன்று. நாம் பேசுவதால் மற்றவர்கள் ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்களோ எனும் சிந்தனை அறவே இல்லாதவனாய் நடந்து கொள்வான். ப்ளீஸ் சாமி, தக்காளி இல்லாதனால தேங்காய் சட்னி பண்ணிட்டேன், ஊட்டி வேணாலும் விடுறேன்யா, சாப்பிடாமல் போயிடாத. கெஞ்சும் தாயின் பேச்சை சட்டை செய்யாமல் சட்டை அணிந்து பள்ளிக்கு செல்வான். தந்தையின் சட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்த பணத்தில் ஹோட்டலில் சாப்பிடுவான். மறுநாள் தக்காளி சட்னி செய்தால் தேங்காய் சட்னி செய்யாததால் வேண்டாம் என்பான். அடுத்த நாள் 2 சட்னியும் செய்த பின் பசியில்லை என தாயை வருத்தப்பட வைப்பான். ஒரு விஷயத்தை சொல்லி உண்மை என்றால் பொய் என்பான். ஒருவரை நல்லவர் என்றால் கெட்டவன் என்பான். படி என்றால் படிக்க மாட்டான். இவன் படிக்கவே மாட்டான் என்ற பின் விடியும் வரை தூங்காமல் படிப்பான். இறுதித் தேர்வுக்கு முதல் நாள் தியேட்டரில் சினிமா பார்க்க அடம்பிடிப்பான். தந்தையின் பைக்கில் பின்பக்கம் திரும்பி அமர்ந்து பின் வருபவர்களை சுற்றியுள்ள காட்சிகளையும் வேடிக்கை பார்ப்பான். அனைவரும் கட்டிலுக்கு மேல் தூங்கினால் இவன் கட்டிலுக்கு அடியில் படுத்து தூங்குவான். மனநோயோ என மருத்துவரிடம் அழைத்துச் சென்று காட்டினால் அப்போது மட்டும் இயல்பாக நடந்து மருந்து மாத்திரை ஊசியிலிருந்து தப்பித்துக் கொள்வான். அனைத்து விஷயங்களிலும் எதிராக செயல்படுவதால் பள்ளியில் உடன் படிப்பவர்கள் சிகனுக்கு பல்டி என பட்டப்பெயரும் வைத்துவிட்டனர். ஏண்டா, நீ பெரிய கல்ட்டி மாதிரி ஒவ்வொன்றையும் தலைகீழாக பண்ணி பல்ட்டின்னு பேர் வாங்கிட்ட. எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? உன்னை நினச்சா எனக்கு தூக்கமே வரல. தெரியுமா உனக்கு? சொன்ன ரம்யாவை நேராக பார்க்காமல் திரும்பி நின்று கொண்டான். அவன் திரும்பிய பக்கமாக சென்றவள், டேய், நீ என்ன செஞ்சாலும் உன்னை வெறுக்க என்னால் முடியாதுடா. ஏன்னா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். +2 எப்படியாவது பாஸ் ஆகிடு. அப்போ தான் நாம் காலேஜில் நாம் இதே மாதிரி அடிக்கடி சந்திக்க முடியும். உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட ஓட்ட முடியாதுடா சொல்லி கண்ணீர் விட்டவளை அனைத்து ஆறுதல் சொன்னவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட சிகனை விட ரம்யா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கல்லூரி வாழ்க்கை சிகனை முற்றிலும் மாற்றியிருந்தது. சிறு வயதில் தான் விரும்பியது கிடைக்காத போதும், பெற்றோர் அடித்து பணிய வைத்த போதும் ஏற்பட்ட மன அழுத்தம் பின்னாளில் வெளிப்பட்டு பிறரை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் செயல்களை செய்ய வைத்துவிட்டது. தனக்கு சிறு வயதில் பிடித்த உணவை கொடுக்காமல் தாய் விரும்பிய உணவை தன்னை சாப்பிடுமாறு அடித்து பணிய வைத்ததாலேயே பெரியவனானதும் தனக்கு பிடித்ததே வேண்டும் என கூறி சமைக்க வைத்து பின் சாப்பிட மறுத்து தாயை வேதனைப்பட வைத்து அள வைத்து தான் அழுதபோது ஏற்பட்ட மன அழுத்தத்தை வெளியேற்றினான். வீட்டிலும் பிறந்த கிராமத்திலும் படித்த பள்ளியிலும் இருந்த கட்டுப்பாடுகள் கல்லூரியில் இல்லாதது மகிழ்ச்சி அளித்தது. யாருடனும் யாரும் பேசலாம், பிடித்த உடைகளை அணியலாம் எனும் சுதந்திரமே அவனை மாற்றியிருந்தது. சிகன் எழுதும் கவிதைகளை ரசித்து கேட்கவே ரசிகர் கூட்டம் எப்பொழுதும் அதிகம் இருப்பது தோழி ரம்யாவிற்கு பயத்தை ஏற்படுத்தியது. சிகன், நீ இப்போ ரொம்பவே மாறிட்ட. ஸ்கூலில் பொண்ணுங்க கூடயே பேச கூச்சப்படுவே. ஏன், என் கூடவே நேராக பார்த்து பேசாம திரும்பி நின்று தான் பேசுவேன். ஆனால் இப்போ மகியோட கையை கோத்துக்கிட்டு சுற்றுற. ஆமாம், மகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன சொன்னாலும் கேட்குறா. எனக்கு பிடிச்சதை வீட்டில் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறா. நான் எழுதுகிற கவிதைக்கு நானே சொல்ல முடியாத பொருள் கண்டுபிடிச்சி சொல்கிறா. நான் போன எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினதுக்கு மகிதானே காரணம். அதுக்காக பள்ளி தோழி என்னை மறக்கலாமாடா? தோழி வேற, காதலி வேற. என்னடா சொல்கிற? நாங்கள் லவ் பண்ணுறோம். சிகனின் பேச்சை கேட்டு ரம்யாவிற்கு மூச்சு நின்று வந்தது. அவன் முன் அவளால் நிற்க முடியவில்லை. எதை சொன்னாலும் மாற்றிச் சொல்லும் மனநிலை கொண்டவன். காதலை சொன்னாலும் அவ்வாறே மாற்றி முடியாது என சொல்லிவிடுவானோ என நினைத்ததாலேயே தனக்குள் ஏற்பட்ட விருப்பத்தை பள்ளியில் படிக்கும்போது அவனிடம் சொல்லாமல் ஒரு தலையாக வைத்து கொண்டாள். கல்லூரிக்கு சென்ற பின் படிப்பில் முதல் தேர்வில் தேர்ச்சிக்கு பின் பக்குவமாக காதலை சொல்லலாம் என நினைத்திருந்தவளுக்கு இன்று சிகன் சொன்ன வார்த்தை இடியாய் தலையில் இறங்கியிருந்தது. தோழியாக அவளை மனதில் நினைத்திருந்தவனுக்கு காதலியாக ஏற்கும் மனப்பக்குவம் கண்டிப்பாக இருக்காது. மற்ற வார்த்தைகளிலும் செயலிலும் இதுவரை தெரிந்தே பல்ட்டி அடித்தவன் இப்போது அவள் விஷயத்தில் தெரியாமல் பல்ட்டி அடித்து விட்டான். இதை நாம் ஏற்பதை தவிர எதிர்ப்பதால் பலனில்லை என்பதை புரிய வைத்த அவளது அறிவை புறந்தள்ளி ஏற்கவே முடியாமல் தவித்த ரம்யாவை அவளது மனம் தனித்துச் செல்ல வைத்து கண்ணீர் சிந்த வைத்தது.